என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. காலம் காலமாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், ரசிக்கிறார்கள், பழகுகிறார்கள், தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்கிறார்கள். அதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு நெல்லையிலிருந்து முத்துகிருஷ்ணன் வந்திருக்கிறார். அவர் எனது பேரன். அங்கே ஐஜி ஆஃபீஸில் எழுத்தராக இருந்து இப்பொழுது பதவி உயர்வு பெற்று மீண்டும் சென்னையிலே வேலைக்கு வரப்போகிறார்கள். நேர்மையான போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவர் சின்ன குழந்தையிலிருந்து ஆசனம் செய்வார், விடாமுயற்சியுடன். ஆசனம் செய்கின்ற காரணத்தினால் அவருடைய பாருங்கள், அவருடைய முகத்திலே ஒரு பொலிவு, ஒரு கம்பீரமான தோற்றம். இவைகளெல்லாம் 36 வயதிலும் இருக்கிறது. ஒரே குழந்தை. அவருடைய துணைவியார் விக்ரமசிங்கபுரத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் அவர்கள் ப்ரொஃபஸராக இருக்கிறார்கள். இப்பொழுது எல்லோருக்கும் பயன் தரத்தக்க ஒரு தனுராசனத்தை செய்யப்போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். மெதுவாக ஆடணும். இப்பொழுதெல்லாம் பார்ப்பீர்களானால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வயிறு பெரிதாகி விடுகிறது. என்ன காரணமோ தெரியவில்லை. இந்த சோறு நிறைய சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் வயிறு பெருசாகிடும். 3 வேளையும் சோறு, அது இட்லி, அது அரிசியை சேர்த்துட்டாலே நமக்கு சதை போட்டுரும். சிறுதானியங்களாக உணவுகளை மாற்றணும். ஒரு வேளை கேப்பை, ஒரு தடவை சம்பா கோதுமை, ஒரு தடவை எத்தனையோ சிறுதானியங்கள் வந்திருக்கு, சாப்பிடணும். சதை போடாது. இட்லி தோசை இதே சாப்பிட்டு தான் இட்லி தோசை சாம்பார், இட்லி தோசை சாம்பார் சதை போட்டு விடுகிறது. அதனால் பல்வேறுபட்ட வியாதிகள் நமக்கு வந்து விடுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலைத்து விடு. காலில் நீட்டு. நன்றாக மூச்சை இழுத்துக்கோ 2 தடவை. மீண்டும் ஒரு முறை காலை படித்து பிடி. மீண்டும் மீண்டும் ஆடுவதோடு காலை நன்றாக இழுத்து கொண்டு இழு. அப்படியே பக்கவாட்டில் உருள் பார்க்கலாம். வேகமாக பக்கவாட்டில் உருண்டணும். காலை சுருக்கு, சுருக்கி முட்டை சுருக்கு. அப்படியே பக்கவாட்டில் விரல். அப்படி தான் முடிஞ்ச அளவு. அந்த பக்கம், இந்த பக்கம். தனுராசனத்தில் எத்தனையோ வேரியேஷன் இருக்குது. இதை மாதிரி செய்தால் வயிறு குறைந்துவிடும். ஏன்? கால்கைகளை நீட்டி சும்மா அங்க பிரதர்சனம் பாதி பண்ணாலே வயிறு குறைந்துவிடும். வயிறு முன்னேற முன்னேற நம்ம ஆரோக்கியத்தில் பின்தங்கி விடுகிறோம் என்று பொருள். அப்படியே இருந்து வஜ்ராசனத்தில் உட்காரு. வண்டி போட்டு உட்காரு. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள். இந்த ஆசனத்தை இப்பொழுது பக்கவாட்டில் செய்ய வேண்டும். இந்த தலை போடு, இங்கே தலைவை. அப்படியே படு. சில பேருக்கு பார்ப்பீங்கன்னா காலை எட்டி பிடிக்க முடியாது. இவங்க என்ன செய்யணும்? 2 துண்டை எடுத்து காலை சுற்றி கையில் பிடிச்சிக்கணும். அந்த காலில் ஒரு துண்டை சுற்றி காலை பிடிச்சிக்கணும். பிடிச்சி கையை எட்ட முடியாது. ரொம்ப குண்டாக இருப்பவர்களுக்கு, இயலாதவர்கள், முடியாதவர்களுக்கு இது மாதிரி பண்ண முடியாது. அப்படியே ஆடு. முன்னும் பின்னும் மெதுவாக ஆடா போதும். டயஜிக் சிஸ்டத்தில் இருந்தால், ஜீரணக்கருவிகளில் இருந்தால் நிறைய வியாதிகள் வருது. அது அன்னமய கோஷம் என்று சொல்வார்கள். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, கர்ப்பப்பை எவ்வளவு இருக்கிறது வயிற்றில். அந்த உறுப்பில் ஏதாவது ஒன்று வேலை செய்யாட்டாலும் மற்ற உறுப்புகள்லாம் வேலை செய்யாது. அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்பு ஒன்றுக்கும் தனித்தனியாக டாக்டர் வந்துட்டார்.
பேங்க்ரியாஸுக்கு தனி, சிறுகுடலுக்கு தனி, பெருங்குடலுக்கு தனி, கணையத்துக்கு தனி, இப்படி அந்த வயிற்றில் இருக்க உறுப்புகளுக்கு ஒவ்வொரு கிட்னிக்கு தனி டாக்டர்கள். அப்படியே சைடில் போ, முன்னும் பின்னும் ஆடி சைடில் ஆடியாச்சுன்னா டைஜஸ்ட் சிஸ்டத்தில், ஜீரண கருவிகளில் எந்த பிரச்சனையும் வராது. கான்ஸ்டிபேஷன் வராது. மலச்சிக்கல் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த தனுராசனம் பண்ணுறவங்களுக்கு மலச்சிக்கலே வராது. லெட்டினில் 1 நிமிஷம் தான் அங்கே வேலை, சோழி முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அப்படி மெதுவாக எந்திரி. இன்றைக்கி பார்ப்பீர்களானால் எங்கே பார்த்தாலும் ஆஸ்பத்திரி, எங்கே பார்த்தாலும் மெடிக்கல் ஸ்டோர், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும். அவங்களெல்லாம் நம்மகிட்ட போய் நுழைஞ்சாலே வெளியே வரும்போது லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகி விடுகிறது. டெஸ்ட்டுங்க பேராலே பல்லாயிரக்கணக்கான ரூபாயை செலவு செய்யக்கூடிய ஒரு நிலையெல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே ஏழை ஆகட்டும், நடுத்தர மக்களாகட்டும், பணக்காரராகட்டும், அவர்களுக்கு விரலுக்கு தக்கன விற்கின்ற மாதிரி அதுக்கு தக்கனபடி செலவு வருது. சில பேர் சிங்கப்பூர் போய் வைத்தியம் பார்க்குறாங்க, அமெரிக்கா போய் வைத்தியம் பார்க்குறாங்க. இதெல்லாம் வேண்டாம். அவர்கள் எல்லோரும் வெளிநாட்டுகளெல்லாம் யோகாசனம் செய்து தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேயெல்லாம் நம்ம நாடு மாதிரி தெருவாக மெடிக்கல் ஸ்டோர் கிடையாது, தெருவாக ஆஸ்பத்திரியே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வெளிநாட்டில் போய் பார்த்தோம்னா. ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று நீங்கள் நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.